இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாய் தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்க தேவன் என்னை பயன்படுத்திய கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வீடியோஸ் ஃபுல்லாமே தேவனுடைய வார்த்தைகளை மையப்படுத்தி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். தேவனுடைய வார்த்தைங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த பைபிளுக்குள்ளே இருக்கிற அத்தனை வார்த்தைகளுமே ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை விசுவாசித்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி நான் ஜீவனுள்ள ஒரு சாட்சியை நான் உங்கள் இடத்துல பேசிகிட்டு இருக்கேன். அதே போல் நான் ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை நான் எப்படி புரிஞ்சு கொண்டேன், எப்படி அதோட அர்த்தத்தை நான் விளங்கிக்கிட்டேன், எப்படி அவரோட நான் பேச ஆரம்பித்தேன், எப்படி அதன்படி செய்ய ஆரம்பித்தேன் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அவர் எப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசுவார் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்குமே இது உண்மையிலே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏசப்பா அவருடைய வசனங்களுக்கு ஒரு சில அர்த்தங்கள் சொல்லியிருப்பாங்க. மழை எப்படி அந்த மழை துளி ஒரு மண்ணை நினச்சி அது வந்ததுக்கான பலனை விளைவித்து மறுபடி திரும்புதோ, அதே போல் நான் அனுப்பின வார்த்தைகள், நான் சொன்ன காரியங்கள் செய்து முடியும் மட்டும் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்புவதில்லை அப்படின்னு. அதுக்கான அர்த்தம் என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் ஒரு செடி இருக்குது. அந்த செடி மழை பெஞ்சதுக்கும் நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி வளர்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்குறதுக்கு ஒரு வளர்ச்சி வளர்ந்துருக்கும். அதே மழை பெஞ்சிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக அதோட பச்சை பசேல்னு ஒரு அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த மலைக்கு ஒரு வளர்ந்துருக்கும் செடி. அதே போல் அந்த மலைத்துளி வந்ததுக்கான ஒரு பலனை அந்த செடி மூலயமா ஒரு செஞ்சுட்டு அது போயிடுச்சு அப்படின்னா, அதே போல் என்னோடய வார்த்தையை நான் ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா, அந்த காரியத்தை அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் என்னிடத்துல திரும்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த வசனக்கான அர்த்தம் அதுதான். நம்ம வீடியோஸ் நிறையா ஜீசஸ் பற்றி மட்டும்தான் நம்ம நம்ம வார்த்தைகளை பற்றி மட்டும்தான் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். இந்த வீடியோஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர்ற வீடியோஸ் ஃபுல்லாமே அவருடைய வார்த்தைகள் எப்படிலாம் என்கிட்ட பேசினார் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye.